வர சொல்றதுக்கு சில காரணங்கள் இருக்கு. உங்களுக்கு எல்லாருக்கும் முன்னாடி உங்ககிட்ட பேசுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்பேன். எல்லாரும் கேட்கறதுல முன்னாடி நான் சொல்ல கேட்கறது எல்லாமே இல்லை. எத்தனை பேருக்கு வந்து 50 வயசுக்கு மேலே கை தூக்குங்க. மொத்தமாக ஒரு 20 பேர் தான் இருக்கீங்க. எத்தனை பேருக்கு வந்து 40 வயசு மேலே இருக்கு? 50 வயசு மேலே இருக்கும் கை தூக்குங்க. 50 வயசு மேலே அப்பயும் பெருசாக யாருமே இல்லை. எத்தனை பேருக்கு 30 வயசு மேலே இருக்கீங்க? அப்பயும் பெருசாக இல்லை. எத்தனை பேருக்கு 20 வயசுக்கு மேலே இருக்கீங்க? ஸோ பார்த்துக்கோங்க. இந்த ரவுடித்தனம் பொறுக்கித்தனம் கைகளப்படு. இந்த ரவுடித்தனம் பொறுக்கித்தனம் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா வாழ்க்கையை ஒன்றும் உருட்ட முடியாது. ஜெயிலுக்கு தான் போகணும், வாழ்க்கை அழிஞ்சு போகும். இந்த சினிமாவில் பார்க்கறதுக்கோ இல்லை வந்து சோஷியல் மீடியாவில் பார்க்குறதுல உங்கள் பெரிய இதுவாக தெரியும். கடைசியில் கஷ்டப்படுறது நீங்கள், உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆயிருந்தால் உங்கள் பொண்டாட்டி, உங்கள் பிள்ளைங்க. கூட இருக்கிறவங்க எங்கேயும் வரமாட்டான். செத்தா கூட நிறைய பேர் தூக்கி போகிறதுக்கு வரது இல்லைப்பா. அதனால நீங்கள் எல்லாரும் ஒழுக்கமாக இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நல்லது. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சீரியஸான விளைவுகள், சட்ட ரீதியான விளைவுகளை சந்திக்க வேண்டிய வரும். பொருளாதார ரீதியாக கூட உங்கள் எல்லாரையும் முடக்க முடியும். காசு இல்லைன்னா நீங்கள் கஷ்டப்படுறது மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பங்களும் கஷ்டப்படுவாங்க. ரெண்டாவது, சமூகத்தில் அமைதி நிலவணும். அமைதி நிலவனா இந்த குடிச்சிட்டு போய் பக்கத்து தெருவில் சண்டை போடுறது, இல்லை அவன் தெருவில் அந்த பைக் ஓட்டி போய் இடிக்கிறது, அங்கே அடிச்சிக்கிறது, வெட்டிக்கிறது, இந்த ஜல்லிக்கட்டில் பிரச்சனை பண்ணுறது, கோயில் திருவிழா பிரச்சனை பண்ணுறது, ஆடல் பாடலில் பிரச்சனை பண்ணுறது, இல்லை சாயங்காலம் ஒன்றா உட்காந்து குடிக்கிற இடத்துல பிரச்சனை, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் யாரும் நிம்மதியாக இருக்க முடியாது. உங்கள் குடும்பத்தில் இருக்கவும் நிம்மதியாக இருக்க முடியாது. பார்த்துக்கோங்க. இங்கே மொத்தமாக ஒரு 300-400 பேர் இருக்கீங்க, அவ்வளோதான். திருச்சி மாவட்டத்தோட தொகை பார்த்தீங்கன்னா ஜனத்தொகைன்னு பார்த்தீங்கன்னா 30 லட்சத்துக்கு கொடுது. நீங்கள் 300-350-400 பேர்னால 30 லட்சம் மக்கள் வந்து நிம்மதியாக இருக்க முடியாமல் இருக்க முடியாது. நீங்கள் 300 ஒரு நம்பரே கிடையாது. ஜெயிலில் போனால் ஜெயில் வாழ்க்கை ஃபுல்லாக போயிடும். ஸோ திருந்தி ஒழுங்காக உழைச்சி ஒழுங்காக ஒரு நல்ல வேலைக்கு போய் கெட்ட பழக்கங்கள் இல்லாமல் கெட்டவர்களோட சேர்க்கை இல்லாமல் வாழ்ந்தீங்கன்னா அது உங்களுக்கு நல்லது, உங்கள் குடும்பத்துக்கு நல்லது. எத்தனை பேர் கல்யாணம் ஆயிருக்கு, குழந்தை கை தூக்குங்க. பெரும்பாலானவங்க எல்லாருக்குமே கல்யாணம் ஆயிருக்கு, குழந்தை இருக்கு. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களை நம்பி ஒரு பொம்பளை கல்யாணம் பண்ணியிருக்காங்கன்னா அந்த பொம்பளை வந்து ஒழுக்கமாக வச்சு வாழ வேண்டியது உங்கள் பொறுப்பு. உங்களை நம்பி 2 குழந்தை பெற்றிருக்கீங்கன்னா அந்த குழந்தையோட வாழ்க்கை உங்களுக்கு. நீங்கள் ரவுடியாக போய்க்கு அவங்க வாழ்க்கையை இழந்தீங்கன்னா உங்கள் குழந்தையும் அவங்க வாழ்க்கையை இழக்க வேண்டியிருக்கும். உங்கள் அடுத்த தலைமுறை அப்படியே போயிடும். எத்தனை பேருக்கு இந்த வருஷம் கேஸ் இருக்கு? இந்த வருஷம் எத்தனை பேர் உண்மையாக ஜெயிலுக்கு போயிட்டு கை தூக்குங்க. அடிக்கடி கேஸ்லையோ இல்லை வெட்டு கேஸ் எத்தனை பேர் இந்த வருஷம் உள்ள போயிட்டு வந்தீங்க? இவ்வளோ பேர் இன்னும் திருந்தாம தான் அழைச்சிட்டு இருக்கீங்க. இதுதான் உங்க எல்லாருக்கும் கொடுக்குற லாஸ்ட் வார்னிங். நான் மறுபடியும் சொல்றேன். இங்க வராதவங்க உங்க நண்பர்கள் யாராவது இருந்தாலும் தெரிஞ்சவங்க தான் வீட்டு உங்களை மாதிரி சுத்திட்டு இருந்தா சொல்லிடுங்க. இது உங்களோட மட்டும் நிற்க போதில்லை, அவங்களுக்கு அடுத்து தொடர போகுது. ஸோ அதிகம் பேச மாட்டேன், எவ்வளோதான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு செயலில் தான் தெரியும். போன வருஷம் மொத்தம் 120 பேர் குண்டாஸ் உள்ள போயிருக்காங்க. இந்த வருஷம் இப்போ வரைக்கும் 50 பேர் உள்ள போயிட்டாங்க. இந்த வருஷம் 120 200 ஆக்கலான்னு இருக்கேன். உள்ள போனால் 6 மாதம் கல்வி தின்னுட்டு தான் இருக்கணும். ஒழுக்கமாக வாழ்ந்தீங்கன்னா உத்தமனா வாழலாம், நிம்மதியாக வாழலாம், சந்தோஷமா வாழலாம். வாழும் போது சந்தோஷமா வாழலாம், சாகும் போது சந்தோஷமா சாகலாம். இல்லைன்னா வாழ்றது கஷ்டம், சாவது கஷ்டம். ஜெயிலுக்கு போனீங்கன்னா வழக்கை நடத்தி தீர்ப்பு வாங்கி 10 வருஷம் 15 வருஷம் உள்ள வேண்டியிருக்கும். நான் 50 வயசுக்கு மேலே வெளில வருவீங்க. அதுக்கப்புறம் வாழ்க்கையில் ஒன்றும் சந்தோஷம் அனுபவிக்க முடியாது. நல்லா பார்த்துருந்துக்கோங்க. என் ஜாதிக்காரன் கூப்பிட்டான், என் சொந்தக்காரன் கூப்பிட்டான், ஊர் தெருவில் இருக்கவன் கூப்பிட்டான், இந்த கட்சிக்காரன் கூப்பிட்டான், அவன் கூப்பிட்டான், இவன் கூப்பிட்டான், கூட்டாளி கூப்பிட்டான், இவன் ஜெயிலில் பழக்கமாச்சு, இவன் வந்து நம்ம ரொம்ப பெருசாக வரணும் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி நம்ம இது பண்ணி விட்டான். சோஷியல் மீடியாவோட வீடியோ பார்த்து தானே, ஃபோட்டோ பார்த்து தானே அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் முட்டாள். நீங்கள் தான் கஷ்டப்படணும். அதே போல இங்கே கஞ்சா விற்கிறவங்க சில பேர் எத்தனை பேர் கஞ்சா விற்கிற கேஸ் கை தூக்குங்க. கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். நான் மறுபடியும் சொல்றேன். உங்களால அடுத்த குடும்பம் வந்து சமூகத்தில் அடுத்த குடும்பங்கள் அடுத்த தலைமுறைகள் வந்து அழியுது அப்படின்னா உங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கிறதுல நான் எந்த தாய்க்கமும் இருக்க மாட்டேன். உங்க குடும்பங்கள் நல்லா இருக்கும் மட்டும் நினைக்காதீங்க, அதை விடவே மாட்டோம். உங்களால 100 குடும்பம் அழியுதுன்னா நீங்க உங்க வாழ்க்கையும் உங்க குடும்பத்தோட வாழ்க்கையும் எடுக்கிறதுக்கு தயாரா இருந்துக்கோங்க. கஞ்சா விற்கிறவங்க, பாட்டில் விற்கிறவங்க, இந்த மாதிரி ஆட்கள்லாம் இங்க இருக்கிறவங்க யாராவது இதுக்கு மேல ஒரு ரியல் கேஸ்ல வந்தீங்கன்னா கூட விளைவுகள் வேற மாதிரி இருக்கும். நான் இப்பயே சொல்லிடுறேன். குடி பழக்கம் வேற ஏதாவது பழக்கிறதா விட்டுட்டு வீட்டில் உட்காந்துக்கோ. ரோட்ல உட்காந்து குடிக்கிறது, பார்ல போய் குடிக்கிறது, அங்கே சண்டை போடுறது, குடிச்சு வண்டி ஓடி சண்டை போடுறது எல்லாம் ஏதாவது இருந்தது அப்படின்னா ரொம்ப சிக்கலான எல்லாமே ஆகிடும். புரிஞ்ச எல்லாருக்கும் சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க.